அன்பார்ந்த பக்த கோடிகளுக்கு அருள்மிகு அங்காள பரமேஸ்வருடைய திருக்கோவிலின் சார்பிலே மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏறத்தாழ 23 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கோயம்பேடு அடுத்த பாடிக்குப்பம் கிராமம் அது. அன்னைக்கு ஒரு 11 பேர் இந்த கோவிலை நியமனம் செய்வதற்காக இங்க ஒரு பச்சை கொட்டையை போட்டு ஓலையை போட்டு ஒரு 3 செங்கல்ல வச்சு அங்காள பரமேஸ்வரை வழிபட்டவங்க இன்றைய தினத்தில் பல ஆயிரம் கணக்கான பக்தர்கள் இங்கே வேண்டி வழிபடுகிறார்கள். இந்த நேற்றைய தினத்தை சிவன் ராத்திரியும் இன்றைய தினத்திலே மகா ஸ்தூரை மயான கொள்ளை என்று சொல்லுகின்ற அந்த மிகப்பெரிய திருவிழா இந்த மாசி அமாவாசை திருநாளிலே பல ஆயிரம் கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவருடைய வேண்டுதல் எல்லாம் அம்பாள் நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. திருமண தடை நீங்கி இருக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது, கல்வி செல்வம் கிடைத்திருக்கிறது, செய்கின்ற தொழில் வளர்ந்திருக்கிறது. இப்படி பலவிதமான வேண்டுதல், யார் எந்த வேண்டுதலை கொடுத்தாலும் அந்த வேண்டுதலை எல்லாம் அம்மாள் நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. இந்த மயான கொள்ளை என்று சொன்னால் ஆதியிலே அயனுடைய தலையில் 5 தலையில் 1 தலை அரணார் கரத்தில் கொய்ய, அதாவது சிசுவத்தி, கோவத்தி, பிரம்மத்தி என்று சொல்வார்கள். இந்த 3 பாவங்களையும் செய்யக்கூடாது. சிசுவை கொள்வது பாவம், பசுவை கொள்வது பாவம், பிராமணரை கொள்வது பாவம். ஈஸ்வரனை பார்ப்பதற்காக பிரம்மதேவன் வந்தார் கைலாயம். அப்பொழுது பார்வதியானவள் நம்முடைய கணவர் தான் வந்து விட்டார் என்று உடனே அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து வந்தாங்க. அப்ப பார்த்தா ஈஸ்வரன் ஒரு பக்கம், பிரம்மதேவன் ஒரு பக்கம் இருக்காங்க.
கொடுத்தாங்க. இவருக்கும் 5 தலை, அவருக்கும் 5 தலை. ஆகவே பார்வதி ஆனவள் ஒரு நிமிஷம் அப்படியே தடுமாறி போயிட்டாங்க. யார் நம்முடைய கணவர் என்று தெரியல. இவருக்கும் 5 தலை, இவருக்கும் 5 தலை என்று சொல்லுகின்ற பொழுது தடுமாற்றத்திலே பார்த்தாங்க. தெரியாம கொண்டு போய் ஈஸ்வரனுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை பிரம்மதேவனுக்கு கொடுத்துட்டாங்க. ஈஸ்வரன் கோபம் அடைந்தான். எனக்கும் 5 தலை, உனக்கும் 5 தலை. நான் இந்த ஈயரும்பு கடை 84 கோடி ஜீவராசிகளுக்கும் படியளிக்கின்ற கஷ்டம் எனக்கு கொடுக்காமல் பிரம்மனுக்கு கொடுத்து விட்டாய் என்ற கோபத்திலே தலையை தன்னுடைய நகத்தினால் கிள்ளிவிட்டார். 5 தலையில் ஒரு தலை அரணார் கரத்தில் கொய்ய. அப்படி அந்த தலையை கொய்தவுடனே அந்த பிரம்மத்தியானது கரத்திலே பிடித்துக் கொண்டது. எங்கே பார்த்தாலும் மனநிலை மாற்றம். அவர் பைத்தியமாக ஈஸ்வரன் சுற்றுகின்ற பொழுது எப்படி விலகும் என்று சொன்னார். இப்படி சுடுகாட்டிலே சுண்டல் கொழுக்கட்டை பலவிதமான மாறி இறைக்கின்ற பொழுது அதை தின்பதற்காக அந்த கபாலமானது கரத்திலே பற்றி கொண்டது. அப்பொழுது அதை விட்டு விலகி அதை எடுக்கின்ற பொழுது அந்த பாவமானது அந்த பிரம்மத்தியானது தன்னுடைய கரத்தை விட்டு விலகியது. அதற்காகவே இந்த மயான சூரை இவள் சாதாரண சக்தி கொண்டவள் அல்ல. அனைத்து செல்வங்களையும் அள்ளித்தரும் நாயகி, நோயின்றி வாழ்வளிக்கும் சுந்தரி, வழிதுணையாய் வந்துடுவாய் மகமாகி, மணலைக்கு கல்வி தரும் கலைபாடு, மணமாலை தேடி வரும் மணலை செல்வம் கூடி வரும் சக்தியே அங்காள பரமேஸ்வரியை போற்றிடுவோம் போற்றிடுவோம் என புகழ்பாடுகின்ற திருநாள். இந்த இடத்துல அம்பாள் எல்லா சக்தியும் கொடுப்பாங்க. நம்பிக்கையோட வாங்க. வளமும் நலமும் தருவாள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.